நம்ம பார்க்க போகிறது இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வீடியோவில் உள்ள சில பகுதியில் மட்டும் பிளர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸ் நமக்குள்ள நீங்கள் வரல அப்படின்னா நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர்ற எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். எல்லாருமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அடையணும் அப்படின்றத நம்ம சேனலோட நோக்கம். நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக லைக் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து வீடியோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சாம்பிள் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு வீடியோ தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஃபோல்டரில் உள்ள வீடியோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள இந்த சாம்பிள் பக்கத்தில் உள்ள ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வைஸாக வீடியோஸ் வந்துடும். அதுலேருந்து உங்களோட வீடியோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சாம்பிள் உள்ள ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஒரு வீடியோவை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ண வீடியோ வந்து மெயின் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூடியூப் ஃபார்மேட்டுக்கு முதல்ல மாற்றணும் எந்த வீடியோவுமே. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஏற்ற மாதிரி ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து யூடியூப்புக்கு பண்ண போகிறதுனால இந்த 16:9 வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. ஒரு வீடியோவை நம்ம பிளர் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவில் எந்த பகுதியில் நம்ம பிளர் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த பகுதியை மட்டும் நம்ம பிளர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து இங்கேயே வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு நான் வந்து எங்கே பிளர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணுறேன். இப்போ ஒரு 9 செகண்ட் வரை நான் அந்த வீடியோ வச்சுக்கிட்டு இங்கேருந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இங்கே அந்த பாரை வச்சுட்டு மேலே ப்ரீ கட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷன் இருக்கா, ஸோ அது வந்து இந்த 9 செகண்டில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து 2 பகுதியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஒரு பகுதியை வந்து நான் வந்து பிளர் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ மேலே பாருங்கள் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் இருக்குது, அடுத்து வந்து மொசைக்கு, அடுத்து ட்ரையாங்கிள் அப்படின்ற 2 இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளர் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு விஷயம். இதில் மொசைக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணோம் அப்படின்னா கீழே வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண பிளரோட எஃபெக்ட் வந்து அதிகமாகும். அதே மாதிரி தான் வந்து ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் சைஸ் வச்சிங்க அப்படின்னா அதில் என்ன ப்ளே ஆகுதுன்னே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த 2 ஆப்ஷன் நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ட்ரையாங்கிள் வச்சுட்டு ஒரு மீடியமாக வைக்கிறேன். இதை வச்சுட்டு இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணோன்னா அந்த ட்ரையாங்கிள்ன்றது எதுலேருந்து எது வரை ப்ளே ஆகும் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2வது பகுதி வரை நான் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி சப்போஸ் நான் எனக்கு 2வது பகுதியில் தான் இந்த ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா நான் இதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், ஸோ அந்த வீடியோவில் உள்ள ஒரு பகுதி மட்டும் பிளர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பகுதி வந்து நார்மலாகவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profane.